20 வருஷமா கொடுமைப்படுத்தினான். யாரு? சிசேரா. சொல்லுங்க, யாரு? சிசேரா. 20 வருஷம் யாரை கொடுமைப்படுத்தினா? இஸ்ரவேல் ஜனங்களை. ஒரு தெபோரால் எழும்புறாங்க, எழும்பி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, கர்த்தர் வார்த்தையை சொல்றாங்க, வெற்றியை அறிவிக்கிறாங்க, ஜெயத்தை அறிவிக்கிறாங்க. நீங்க யாரும் சோர்ந்து போவாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்க போகிறார். இந்த சிசேரா என்கிற பிசாசை தேவன் அழிக்க போகிறார். கொடுமையின் கோலை ஆண்டவர் முறிக்க போகிறார். நான் சொல்றேங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் வெற்றியை தர விரும்புகிறார், ஜெயத்தை தர விரும்புகிறார், தேசத்துல மாற்றங்களை தர விரும்புகிறார், ஊர்ல மாற்றங்களை தர விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்யணுமா? உங்களை கொடுங்க ஆண்டவருக்கு. உங்க மனதை கொடுங்க, உங்க இருதயத்தை கொடுங்க, உங்க சரீரத்தை கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய ஆவியால் நிறையப்படுங்க. சொல்லுங்க, நான் என்னை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மனது, இருதயம் எல்லாவற்றையும், என் நாவையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் பயன்படுத்தணுமா உங்களை? சர்வ வல்லவர் கையில் எடுக்கணுமா உங்களை? எடுத்தா இங்கே பாருங்க, இந்த தெபோராலை கொண்டு அந்த 20 வருஷம் கொடுமை நீக்கப்பட்டது. யார் 20 வருஷமா கொடுமைப்படுத்தினானோ அவனை அழித்து போட்டார்கள், அவனை ஆணி அடித்து கொன்றார்கள். நான் சொல்றேங்க, நீங்க எழும்பணுங்க. நீங்க எழும்புனா பிசாசை ஜெயிக்க முடியும். உங்களுக்கு எதிராக கொடுமைப்படுத்துற பிசாசின் காரியங்களை நீங்க அழிக்க முடியும். 20 வருஷமா இல்லை, 30 வருஷமா இல்லை, எத்தனை வருஷமா உங்களுக்கு எதிராக பிசாசு செயல்பட்டாலும் அவனை ஆணி அடித்து அவனை நொறுக்க முடியும். கிறிஸ்து சிலுவையில ஆணி அடித்தார். துறைதனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெண்ணை அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய கொடுமையான காரியத்தையும் அடித்து ஆணி அடித்து அவனை அப்படியே புதைச்சிட்டாங்க. ஏசு கிறிஸ்து பிசாசு அப்படிதான் ஆணி அடித்தாரு. அவனுடைய துரைதனங்களையும் அதிகாரங்களையும் எல்லாத்தையும் உரிந்து கொண்டு சிலுவையில ஆணி அடித்தார், வெற்றி சிறந்தார். ஆமெனா இல்லையா? நான் சொல்றேங்க, பிசாசை நீங்க ஆணி அடிக்கணும், எழும்பணுங்க. இந்த ஒரு தெபோரால் எழும்புறாங்க, ஒரு யாகேல் எழும்புறாங்க, எழும்பி பட்டணத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வராங்க, தைரியமா இருந்தாங்க. தெபோரால், யாகேல். சொல்லுங்க, தெபோரால், யாகேல். இவர்களை போல நானும் தேசத்தில வல்லமையாக எழும்ப போகிறேன். பிசாசின் காரியங்களை, பிசாசினுடைய ராஜ்யத்தை, பிசாசினுடைய கொடுங்கோலை, பிசாசினுடைய காரியங்களை அழிக்க போறேன்.